வணக்கம் நண்பர்களே. இதிகாசங்களின் மறைக்கப்பட்ட ரகசியங்களை தேடும் நமது யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மகாபாரதம் என்ற மாபெரும் காவியத்தில் அர்ஜுனனின் காண்டீபத்திற்கு நிகராக ஏன் அதையும் விட சக்தி வாய்ந்ததாக கருதப்பட்ட ஒரு வில் உண்டு என்றால் அது கர்ணனின் விஜயதனுசு. விஜயம் என்ற சொல்லுக்கு வெற்றி என்று பொருள். அதாவது அந்த வில்லை கையில் வைத்திருக்கும் வரை கர்ணனுக்கு தோல்வியே இல்லை. ஆனால் மாவீரன் கர்ணன் போர்க்களத்தில் வீழ்ந்த பிறகு அந்த வெற்றியை மட்டுமே தரக்கூடிய தெய்வீக வில் என்ன ஆனது? அது எங்கே சென்றது? ஒருவேளை அது இன்னும் இந்த பூமியில் எங்காவது மறைந்திருக்கிறதா? வாருங்கள், அந்த மர்மமான தேடலில் இன்று பயணிப்போம். முதலில் இது ஒரு சாதாரண வில் அல்ல. இதன் வரலாறு சிவபெருமானிடமிருந்து தொடங்குகிறது. தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மா சிவபெருமானுக்காகவே பிரத்யேகமாக இந்த விஜயதனுசை உருவாக்கினார். பின்னர் சிவபெருமான் திரிபுர அசுரர்களை வதம் செய்த பிறகு இந்த வில்லை இந்திரனுக்கு பரிசாக அளித்தார். தேவலோகத்தை காத்து வந்த இந்த வில் பின்னர் விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமரிடம் வந்து சேர்ந்தது. பரசுராமர் இந்த வில்லை தன் தவ வலிமையால் காத்து வந்தார். தகுதியான ஒரு சீடன் கிடைக்கும் வரை அது அவருடனேயே இருந்தது. தன் பிறப்பின் ரகசியம் தெரியாமல் சூதபுத்திரன் என்று அவமானப்படுத்தப்பட்ட கர்ணன் வில்வித்தையின் உன்னதத்தை கற்க விரும்பினான். துரோணாச்சாரியார் மறுத்ததால் அவர் நேராக பிராமணர்களுக்கு மட்டுமே வித்தை கற்றுத்தரும் பரசுராமரிடம் சென்றான். அங்கு தான் ஒரு பிராமணன் என்று பொய் சொல்லி பரசுராமரின் பிரியமான சீடனாக மாறினான். ஒரு நாள் கர்ணனின் மடியில் பரசுராமர் உறங்கிக் கொண்டிருந்த போது ஒரு வண்டு கர்ணனின் தொடையை துளைத்தது. குருவின் உறக்கம் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காக கர்ணன் அந்த வலியை அசராமல் தாங்கிக் கொண்டான். விழித்தெழுந்த பரசுராமர் இரத்தத்தைக் கண்டு, ஒரு பிராமணனால் இத்தகைய வலியை தாங்க முடியாது, நீ யார் என்று கேட்டார். கர்ணன் உண்மையை கூற கோபமடைந்த பரசுராமர், நீ கற்ற வித்தைகள் அனைத்தும் உனக்கு எப்போது தேவையோ அப்போது மறந்து போகும் என்று சாபமிட்டார். ஆனாலும் கர்ணனின் குரு பக்தியையும் வலியை தாங்கும் திறனையும் கண்டு மனம் நெகிழ்ந்த பரசுராமர் அவனுக்கு தன் தெய்வீக ஆயுதங்கள் அனைத்தையும் கொடுத்தார். அவற்றுடன் தன் சக்தி வாய்ந்த விஜயதனுசையும் கர்ணனுக்கு பரிசாக அளித்து, இந்த வில் உன்னிடம் இருக்கும் வரை உன்னை யாராலும் வெல்ல முடியாது என்று ஆசீர்வதித்தார். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பரசுராமரின் சாபத்தால் கர்ணனின் தேர் சக்கரம் பூமியில் சிக்கிக் கொண்டது. அவன் கற்ற பிரம்மாஸ்திர மந்திரம் மறந்து போனது. அந்த தருணத்தில்தான் அர்ஜுனன் கர்ணனை வதம் செய்தான். இதுதான் மர்மம் நிறைந்த கேள்வி. புராணங்களும் ஆன்மீக ஆய்வாளர்களும் கூறும் சக்தி வாய்ந்த கருத்து இதுதான். மகாபாரதத்தில் வரும் தெய்வீக ஆயுதங்கள் பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், விஜயதனுசு போன்றவை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே தகுதியானவர்களுக்கு அளிக்கப்படுகின்றன. அந்த நோக்கம் முடிந்ததும் அல்லது அதை பயன்படுத்தியவர் இறந்த பிறகும் அந்த ஆயுதங்கள் பூலோகத்தில் தங்குவதில்லை. அவை அவர்களின் தெய்வீக மூலத்திற்கே திரும்பிவிடும். கிருஷ்ண பரமாத்மாவின் லீலையின்படி கர்ணனின் பாத்திரம் முடிந்ததும் அந்த விஜயதனுசின் தேவையும் முடிந்து போனது. எனவே அது மீண்டும் சிரஞ்சீவியாக வாழும் பரசுராமரை சென்றடைந்தது. ஆகவே நண்பர்களே, கர்ணனின் விஜயதனுசு என்பது இன்று நாம் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல.